அனைவருக்கும் வணக்கம். நாடாக்காரி அர்ச்சனாவை நேற்றுக்கு சொல்ல கமல் சார் போலன்னு பொழந்துட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசித்ராமாவும் அர்ச்சனாவை போட்டு போலன்னு பொழந்துட்டாங்க. அதாவது அர்ச்சனா எந்த அளவுக்கு ஒரு நாடாக்காரி அப்படின்னு சொன்னாக்கா, கமல் சார்கிட்ட பேசுகிற வரையும் வேற மாதிரி ஒரு அட்டிடியூடில் இருந்துச்சு. கமல் சார் பதிலடி கொடுத்தோன்னே அப்படியே மாறி பார்த்தீங்கன்னா வேற அட்டிடியூட் கொடுக்குது. ஒரு நம்பர் ஒரு நாடகத்தோட ஒரு நாடகக்காரி தான் இந்த அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நேற்றுக்கு வாண்டடாக விசித்ராமா பேர் எடுத்து விசித்ரா மேலே அந்த பழியை போட்டுச்சு. அந்த பழியை ஏன் போட்டேன்னு சொல்லி விசித்ராமா கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை நான் இப்படி சொல்லியிருக்கணும் இல்லை இப்படி சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பெருசாக்கி கொண்டு போயிட்டே இருந்துச்சு. அதாவது அந்த முயல் மேக்ஸ் டாஸ்கில் விசித்ராமா அந்த தவறை பண்ணிட்டாங்களாம் அப்படியே சொல்லுது. ஆனால் என்ன ஒரு வார்த்தை சொல்லுது அப்படின்னா, இப்போ எனக்கு சரியாக தெரியாது, அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு சரியாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போடுது. அதனால் விசித்ராமா கேட்குறாங்க, என் கையில் இருக்க அந்த பாலிஸை வச்சு எப்படி நான் மார்க் பண்ண முடியும், அது காஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கொஸ்டின் இருக்குது. அதுக்கு பதில் சொல்லாமல் சும்மா வளைச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்ல, நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்ல, செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன், சந்தேகம் தான் பட்டேன், ஊர்ஜிதப்படுத்தலன்னு சொல்லி அவங்கள கடுப்பேற்றவும் அவங்க கிறுக்கு மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. உடனே பார்த்தீங்கன்னா வார்த்தையை பார்த்து விடுங்க, ஆச்சா ஊச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே கைப்பேற்றிட்டே போச்சு. அந்த நாடகக்காரி பார்த்தீங்கன்னா அப்படியே கைப்பேற்றி இதை நம்ம பிரச்சனை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி போச்சு. உடனே அந்த பக்கம் இருந்து இந்த மானங்கட தினேஷ் அதெல்லாம் அவங்க உங்களை சொல்லலை மேடம், அதாவது நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட சந்தேகம், அவங்க ஜட்ஜு தானே, சந்தேகப்படக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் ஒரு உருட்டினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனா எப்படி ஒரு கேடுகட்ட ஒரு ஆள்னு பாருங்கள். கமல் சார்ட்ட போய் சொல்லுது, அவர் கேட்குறாரு பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா யாருன்னு சொல்லும்போது, இப்போ தான் நான் விசித்ராமா பேரே சொல்லியிருக்க மாட்டேன், அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை என்கிட்ட கலப்புனாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் கமல் சார் வைக்கிது. கமல் சார் சரியான ஒரு செருப்படி கொடுத்தாரு. அவங்க திருடவே இல்லை, ஆனால் அவங்க மேலே திருடியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நீ நினச்சது பார்த்தியா, அதுவே தப்பு. அவங்க உண்மையாலுமே அந்த தப்பை பண்ணலங்கிறனால அப்படி தான் கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டு, சரியான ஒரு செருப்படி, ஒரு பொழந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பொருள் உங்கள் வீட்டை காணா போச்சு அப்படின்னாலே இந்த வேலைக்காரன் தான் திருடியிருப்பான்னு சொல்லி நீ எப்படி சொல்லக்கூடாதோ அதே மாதிரி தான் இங்கே நீ சொல்லக்கூடாது, சந்தேகம் படக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் பண்ணோம்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும், ஆதாரம் இல்லைன்னா சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு செருப்படி கொடுத்தாரு. இந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா கமல் சார் சொன்னோடனே அது மூஞ்சி நாடகாரி மூஞ்சி சுருங்கி போச்சு. ஏன்னா இந்த இடத்துல கைதட்டல் பார்த்தீங்கன்னா கமல் சார் பேசும்போது விசித்ரா கிடச்சிருச்சு இல்லையா, அதனால மூஞ்சியே சுருங்கி போச்சு நாடகாரிக்கு. ஐயோ நம்ம நாடகம் போச்சே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே பம்புச்சு. அதுக்கப்புறம் விசித்ரா மாட்ட போய் எப்படியா ரிசால்வ் பண்ணிடலாம், அப்படி தான் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் அப்படியே நம்ம பில்டு பண்ணலான்னு பார்த்து விசித்ராமா தரமான ஒரு பதிலை கொடுத்தாங்க. அது பேச வரும்போது எனக்கு இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது, நீ விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி 2-3 தடவை மேடம் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நீ எதை பற்றியும் பேச வேணாம், என்கிட்ட பேசவே வேண்டாம், நீ பேசவே வேண்டாம் இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சொல்லி ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுத்து அர்ச்சனா மோத்திரைய நாடகாரி ஒரு பக்கம் கமல் சார் போலக்க, இன்னொரு பக்கம் விசித்ராமா தரமான சம்பவம். அந்த இடத்துல விசித்ராமா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது பிரச்சனை அப்படியே பெருசாக போய் அதை அர்ச்சனா தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்கும். ஆனால் அந்த இடத்துல விசித்ராமா ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.